இன்னைக்கு என்னப்பா செய்ய போறீங்க? இன்னைக்கு காடை கறியில மிளகு வறுவல் தரமா சமைக்கிறோம், தாறுமாறா சாப்பிடுறோம். மிளகு, இப்போ சீரகம், அடுத்தது சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயார் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி. என்ன இந்த சுத்தமான நல்லெண்ணெய். இப்போது பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசி பூ இதெல்லாம் இதில் போடுறோம். கூடவே பிரிஞ்சால கொஞ்சம் போடுறோம். அடுத்து பச்சை மிளகாய், அடுத்து
வெங்காயம், அடுத்தது கொஞ்சம் காஞ்ச மிளகாய், அடுத்தது அரைச்ச இஞ்சி பூண்டு, அடுத்தது தக்காளி, அடுத்தது கருவேப்பிலை, அடுத்தது உப்பு, இப்போ காடையை இதில் போடுறோம். அடுத்தது மஞ்சள் தூள், அடுத்தது மல்லித்தூள், அடுத்தது மிளகாய் தூள், அடுத்து தண்ணி, இதை கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடணும். இப்போ நம்ம இடித்து வச்ச இந்த மிளகு சீரகம் சோம்பை இப்போ நம்ம கறியில் போட போகிறோம். நல்லா கறியில் தான் போடணும். இப்போ அந்த மசாலாவில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வைக்கணும். கடைசியாக கொத்தமல்லி தூவி விட்டு இதை இறக்கிட வேண்டியது தான். கம கமன் ரெடியாக இருக்குப்பா. இன்னும் நவுக்கணும். இப்போ கம்ம கம்மன்னு நல்ல காடை பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அதை இப்போ சாப்பிட போகிறோம். இந்த காடையில்
இந்த மிளகோட மணத்தை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார், ஏன்டா நாங்கள் நல்லா டயட்டில் இருக்கோம், நீங்கள் மட்டும் இந்த மாதிரி போட்டு வெறுப்பேற்றுறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நண்பருக்கு ஒன்று சொல்கிறேன், உங்களுக்காக தான் இந்த காடை வீடியோவே செஞ்சது. ஏன்னா நம்ம காடையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபேட் கண்டென்ட், அதாவது வந்து கொழுப்பு சத்தே சுத்தமாக கிடையாது. அதனால் நீங்கள் வந்து தைரியமாக இதை சாப்பிட்லாம். நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ண மாதிரி 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்க இதே மாதிரி நிறையா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.